வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஏர்டெல் ஹெச்டி செட்டப் பாக்ஸ்க்கு நம்ம எப்படி உள்ளுக்கு போய் சிக்னல் பார்க்கறது, அதாவது செட்டிங்ஸ்குள்ள போய் சிக்னல் எப்படி பார்க்கறது, அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதே இது சன் டைரக்ட் டாடா ஸ்கைலலாம் ஈஸியா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே குடுத்துருப்பாங்க புரியிற மாரி. அதாவது சன் டைரக்ட்ல டூல்ஸ், இன்ஸ்டலேஷன் அப்டின்னு இருக்கும். அடுத்து டாடா ஸ்கைல சிக்னல் டெஸ்ட்ன்னே இருக்கும். வீடியோகான்ல இதே மாரி தான் இருக்கும். ஏர்டெல் எஸ்டி பாக்ஸ்ல டைனலஸ்டிக் இன்ஸ்டலேஷன் அப்டின்னு ஈஸியா முன்னாடியே குடுத்துருப்பாங்க. அதில போய் நம்ம பார்த்துக்கலாம். இதே இது ஹெச்டி பாக்ஸ பொறுத்தளவுக்கு, ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போனா மட்டும் தான் நம்மனால சிக்னல் பார்க்க முடியும். ஏர்டெல் ஹெச்டில. ஏன்னா ஹெல்ப் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட்ல என்ன இருக்கும்னா, ஏதாவது அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது தெரியல அப்படின்னா ஹெல்ப்ல போய் பார்த்துக்கலாம். அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள போய் இவங்க குடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அத எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒரு டெமோ மாரி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு புரியல அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சன் டிவி ப்ளே ஆயிட்டுருக்கு. ஸோ உங்க ஏர்டெல் ரிமோட்ட எடுத்துக்கங்க. அதில மெனு பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க மெனு பட்டன பிரஸ் பண்ணா இந்த மாரி ஒரு விண்டோ வரும். சரிங்களா? ஸோ இந்த விண்டோ உங்களுக்கு வரல. நீங்க ஒரு ஹெச்டி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய ஹெச்டி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் எனக்கு அப்டேட் வரல அப்டின்னா, ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி போட்டோம். இந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ல தான் இந்த மாரி ஒரு விண்டோ வரும் நமக்கு. ஸோ முன்னாடிலாம் இந்த மேல இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே கீழ வந்துட்டுருக்கும். இந்த மாரி ஒரு பெரிய விண்டோ குடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம எந்த சேனல்ஸ் அதிகமா பார்க்குறோமோ அந்த சேனல்ஸ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஈஸியா அத ஓகே பண்ணோம் அப்டின்னா, அந்த சேனல்ஸ்க்கே போயிரும். ஸோ அதில எப்படி நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றது, அது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. அந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாரி உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். இந்த மாரி விண்டோ உங்களுக்கு வந்திருக்கா, வரலையா அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி ஆப்ஷன் இருக்கும் மேல. அதில ரைட் சைடு கிளிக் பண்ணிட்டே இருங்க. மெசேஜ், யூசர் ப்ரொஃபைல், செட்டிங்ஸ், அடுத்து ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அத ஓகே பண்ணுங்க. ஸோ அத ஓகே பண்ணா, இதில ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதில டைனலஸ்டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத ஓகே பண்ணுங்க. ஸோ அத ஓகே பண்ணா சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும். ஸோ இத ஓகே பண்ணும்பொழுது நமக்கு சிக்னல் அந்த பிக்சர் வியூ ஆகும். சரிங்களா? எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நான் ஓகே பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, சிக்னல் லெவல், சிக்னல் குவாலிட்டி இருக்கு. மேல கிரீன் கலரா இருக்கு. கீழ எல்லோ கலரா இருக்கு. சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம சிக்னல். நீங்க டிஷ் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது இந்த மாரி ஒரு பொசிஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சிக்னல் ஸ்ட்ரென்த் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதே இது பேக் சைடு வந்தீங்கன்னா, டிரான்ஸ்பாண்டர் டைனலஸ்டிக்ன்னு இருக்கும். நீங்க ஒரு டெக்னீஷியனா இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். எஸ் குடுத்துருங்க. இதில பார்த்தோம் அப்படின்னா, ஏர்டெல்ல இருக்கக்கூடிய 19 டிரான்ஸ்பாண்டரும் குடுத்துருப்பாங்க. இதில நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 11,480, 28,800 வெர்டிகல். ஸோ இந்த டிரான்ஸ்பாண்டர் தான் நம்ம மீட்டர்ல செட் பண்ணணும். சரிங்களா? எந்த ஒரு டிரான்ஸ்பாண்டர் அப்டேட் ஆனாலும், சேஞ்ச் ஆனாலும் இவங்க ஷோ பண்ணிருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 11,480, 28,800 வெர்டிகல். ஸோ இத நீங்க மீட்டர்ல செட் பண்ணிக்கங்க. இது சிக்னல் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஸ்ட்ராங் டிபியும் கூட. சரிங்களா? அதிகபட்சம் 76 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நாங்களே ரொம்ப நாளா இந்த டிரான்ஸ்பாண்டர் யூஸ் பண்ணி தான் ஏர்டெல் ஹோம் ஃப்ரீக்வன்சியே பிடிச்சிட்டுருக்குறோம். மத்த எந்த டிரான்ஸ்பாண்டரும் நீங்க யூஸ் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதவே நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்க பேக் வந்துக்கலாம். ஸோ பேக் வந்து சிஸ்டம் டைனலிஸ்டிக். ஸோ இதுக்குள்ள போனோம் அப்படின்னா, பாக்ஸோட சாஃப்ட்வேர் வெர்ஷன், ஹார்ட்வேர் வெர்ஷனு, என்ன சேட்டலைட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு அதிகமா யூஸ் ஆகாது. பாக்ஸுடைய வெர்ஷன், சாஃப்ட்வேர், சேட்டலைட் எல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். நீங்க ஒரு ஏர்டெல் டெக்னீஷியனா இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா சிக்னல் நீங்க ஃபர்ஸ்ட்டு யாரா இருந்தாலும் மீட்டர் இல்லாம தான் சிக்னல பிடிப்போம். அந்த மாரி ஆப்ஷன்ல இந்த மாரி சிக்னல் பிக்சர் வச்சுட்டு நீங்க டிஷ் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.